ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வெயிலுக்கு சூப்பரான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆரஞ்சு வச்சு ஈஸியான முறையில் மொஜிட்டோ செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டுக்க ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுலையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸு. இப்போ இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன் நக்கிறதுக்காக. அதில் வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஸ்லைஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்துக்கங்க. அப்புறம் ஒரு 5-6 புதினா இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 1-2 நச்சு எடுத்துக்கங்க. ரொம்ப ஜூஸ் ஆக்க வேண்டாம். 1-2 நச்சு அதோட சாறு இறங்கினாலே போதுமானது. ரொம்ப நச்சோம்னாலும் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் படுற மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ வந்து அதை வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். அந்த கிளாஸில் வந்து நம்ம நச்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்து அதை வந்து நல்லா ஜூஸாக புழிஞ்சிட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஜூஸையும் நம்ம நச்சு வச்சதோடு சேர்த்தாச்சு. இப்போ அதோட கொஞ்சமாக சோடா சேர்க்குறேன். சோடா வேணும்னாக்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதுக்கு பதிலாக நம்ம வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சோடா சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும், நம்மளுக்கு குடிக்கிறப்ப நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஜில்லுன்னு வேணான்னு நினைக்கிறவங்க ஐஸ் க்யூப் போடாமலும் குடிச்சிக்கலாம். அது மேலே வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு ஸ்லைஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அது வந்து அழகுக்காக வச்சுருக்கேன். சூப்பரான ஆரஞ்சு மொஜிட்டோ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த இதெல்லாம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறது, அப்புறம் நம்ம சோடா சேர்த்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. நம்ம வந்து வெறும் இதுவாக ஆரஞ்சு புழிஞ்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சு குடித்தோன்னாக்க நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் குடிக்க தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. இதே மாதிரி மில்க் ஷேக் ரெசிபி, அப்புறம் நிறைய ட்ரிங்க்ஸ் ரெசிபி, ஐஸ்கிரீம் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனல் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.